கும்பராசி சனி தசை, அதாவது சனி மகாதசை 19 வருடங்கள். இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு. இப்போ 2025 பாத சனியாக வரார் சனி பகவான். அதாவது 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி. சனியுடைய பயிற்சிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சனி மகாதசை நடக்குது இல்லையா, அவங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும், இதுக்கு முன்னாடி என்ன பலன்களை அனுபவிச்சிருப்பாங்க இந்த 3 நட்சத்திரக்காரர்களும். ஏன்னா கும்பராசியில் 3 நட்சத்திரங்கள், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரங்களுக்கு எந்த வயசில் இந்த சனி மகாதசை வரும்? அவிட்ட நட்சத்திரத்துக்கு 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை நடப்பில் வரும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 18 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய தசா புத்தி இருப்புக்கள் அது பொறுத்து இப்போ 30 வயசுக்கு மேலே ஒரு 51 வயசுக்குள்ள முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னா வரும். சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னா, 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னா ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 39 வயசு வரைக்கும் வரும். ஆக மொத்தத்தில் 20 வயசுலேருந்து ஒரு 51 வரைக்கும் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அது முன்ன பின்ன வரலாம் ஒரு சில பேருக்கு. ஏன்னா சென்ட்ரு பகுதியில் 10 வருஷத்தில் தசா புத்தி இருப்பு இருக்குன்னு வச்சிங்களேன். அதன் பிறகு 16 வருடங்கள் குரு தசை, 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது வரும். இது சதய நட்சத்திரத்துக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 11 வயசுலேருந்து ஒரு 19 வருடங்கள் அப்படின்னாக்கா 30 வயசு வரைக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் இந்த சனி மகாதசை. கும்பராசியில் ஜென்ம சனியாக வந்துட்டு போயிருக்கார். இப்போ பாத சனிக்கு வரார். கர்ம அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன வேலை கொடுத்தீங்களோ, நீங்கள் என்ன வேலை கொடுத்தீங்களோ அதை தான் பண்ணிகிட்ருக்கார். 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 7.5 சனி ஆரம்பித்த பிறகு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அது நீங்கள் கொடுத்த வேலை அவருக்கு, அந்த வேலையை தான் இப்போ செஞ்சிட்ருக்காரு 7.5 வருடங்கள். இந்த சனி தசை அப்படிங்கிறது, இதற்கு மேலே ஒரு 7.5 சனி வந்தால் என்ன மாதிரியான கஷ்டங்களை கொடுக்கும்? சனி தசையே உங்களுக்கு கஷ்டம்தான், அதுக்கு மேலே ஒரு 7.5 சனி வருதுன்னா அதை விட அது கஷ்டம். அதுலேயும் ஜென்ம சனி படாத பாடு, இந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தசைனாக்கா அந்த சனி தசை தான், அது 7.5 சனி. மோசமான டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சின்ன வயசுலேருந்து எடுத்துப்போம், ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 20-21 வயசுக்குள்ள படிப்பு ரீதியாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். நிறைய கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் எல்லாமே. இப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும், சிறப்புன்னு எடுத்துக்கலாம். சனி தசையில் பொதுவாக சனி பகவான் எங்கே இருந்தால் நல்லது செய்வார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா சிறப்பு. அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கும் அதே மாதிரி வரணும். 3, 6, 10, 11 வந்துச்சுனாக்கா, பாவ கிரகங்கள் மறைஞ்சிச்சுனாக்கா சிறப்பு. ஏன்னா அவயோக தசையாகவும் இருக்காது, நல்ல தசையாகவும் இருக்கும். இந்த தசைங்கிறது சிறப்பாகவும் இருக்கும். ஆனால் 7.5 சனியில் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய யோக தசை, அந்த சனி தசை நடந்தால் கூட உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ 11 ராகுவோட சேர்ந்துருக்கு, 3 ராகுவோட சேர்ந்துருக்கு, இது மாதிரி பாவகிரக தொடர்புகளோடு இருந்தால் கூட நல்ல தசையாக இருக்கும். அது மாதிரியான தசைகளில் கூட 7.5 சனி வரும்போது கொஞ்சம் கம்மி பண்ணும். எல்லாத்தையுமே படிப்பு ரீதியாக எல்லாமே, மனசளவில் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ பாத சனியாக வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், அதாவது பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது. இதில் ஒன் சைடு லவ் நிறைய இருக்கும், லவ் பிரேக்கப் ஆகிருக்கும், இது எல்லாமே நடந்திருக்கும். இது பொதுவாகவே சொல்லலாம், 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜென்ம சனியில் நிறைய வந்திருக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடங்களில் 2020 உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கும் போதே பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னாக்கா, உங்கள் ராசியிலே ஒரு செவ்வாய் சேர்ந்துருக்கு, இல்லை பாவகிரக சேர்க்கை இருக்குது. சந்திரன் எப்படி அங்கே தான் இருக்கும், அது கூட ஒரு பாவகிரக சேர்க்கை இருக்குது.
கடுமையான கஷ்டத்தை கொடுத்துருக்கும். எல்லா வயசுக்கு நான் சொல்லுது பொதுவாகவே. நீங்கள் வந்து 50 51 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எல்லாருக்குமே 55 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த இடத்துல பாவகிரக சேர்க்கை இருந்துச்சு. ஒரு பாவகிரகம் வந்து சந்திரனோட சேர்ந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்துல பெருசாக வந்து 7ஆம் பார்வைக்கு அந்த அளவுக்கு பலம் கிடையாது. 10ஆம் பார்வைக்கு பலம் இருக்கும். 10ஆம் பார்வை அந்த இடத்துல வந்து செவ்வாய் சேர்ந்து இருந்தால் ஒரு வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது மாதிரி எதனா கொடுத்துருக்கும் இந்த 7 சனி தொடங்கும் போதே. ஏன்னா உங்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் நல்ல ஒரு தசை அப்படின்னு கூட சொல்லலாம். 7 சனி ஆரம்பிக்கும் போது 2020 அப்படின்னு வச்சிங்களேன், பார்வை, அவரோட பார்வை ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கு இல்லையா. இப்போ வந்து விரயத்தில் இருக்கும்போது ஒரு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை இருக்குது. ஜென்ம ராசிக்கு வரும்போது 3, 7, 10 அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்கும் நகரும் போது அந்த பார்வைகள் இருக்கு இல்லையா, அந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல பாவகிரக சேர்க்கை அப்படி இல்லை பாவகிரக தொடர்பு, அந்த கிரகம் அந்த இடத்துல வந்து ஒரு பாவகிரகம் இருக்குது, சனி பகவானுக்கு வந்து ஆகாத கிரகம் இருக்குது, அது மாதிரியான கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா மணி லாக்காக வருது. பண விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள், பெண் தொடர்பு, அதாவது பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு, ஆண்கள் இருந்தால் பெண்களுக்கு, அது மாதிரியான தொடர்புகளை கொடுத்துருக்கும். அது மாதிரியான கஷ்டங்களை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸு, அடிதடி, இது மாதிரியெல்லாம் போயிருக்கும். அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு பொறுத்து 7 சனியில், சனி தசையில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். வருமான இழப்பு, வேலை இழப்பு, அது மாதிரி கொடுத்துருக்கோம். அதே அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களில் சுபகிரகமாக இருந்துச்சுனாக்கா ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சிருக்கும். வேலையில் நான் பிரச்சனை கொடுத்துருக்கேன். சனி தசையில் வேலை கிடச்சி வேலையில் பிரச்சனை கொடுக்கும். ஒரு நல்லது செஞ்சுட்டு உடனே கெடுதல் செய்யும் இந்த சனி பகவான். அப்படி தான் இருக்கும். அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களில் சுபகிரகங்கள், அதாவது சனி பகவானுக்கு வந்து நட்பு கிரகங்கள், அப்படி இல்லைனாக்கா சனி பகவானுக்கு வந்து நட்பு கிரக வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த கிரகமாக இருந்துச்சுனாக்கா அந்த கிரகத்து மேலே சனி பகவானுடைய பார்வைப்பட்டால் ஒரு வேலை கிடச்சிருக்கும், ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆனால் தொழிலில் பிரச்சனை வந்திருக்கும், ஒரு வேலையில் பிரச்சனை வந்திருக்கும், ஒன்றுத்தை வந்து கொடுத்து கெடுக்கும். இன்னொன்று பாவகிரகமாக இருந்துச்சுன்னா மொத்தமாக கெடுக்கும், பண பிரச்சனை கொடுக்கறது, இது மாதிரி கொடுக்கும். திருமண தடை, திருமணத்தில் வந்து பிரச்சனை, திருமணம் நடக்க போகிற டைமில் நிற்கிறது, நிச்சயம் பண்ணி தடங்கள் படுறது, இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான். ஜென்ம சனியும் விரய சனியிலையும் படாத பாடுபட்டீங்க இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள். இப்போ பாத சனிக்கு வருது. உங்களுக்கு வந்து இப்போ 21 வயசுலேருந்து ஒரு 30 32க்குள்ளே இருக்கிறீங்க, முதல் சூட்டு சனி. இந்த வயசுலேயே உங்களுக்கு சனி தசை அப்படின்னாக்கா சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ அதிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம். ஒரு வேலை கிடைக்கும், பாத சனியில் ஒரு வேலை கிடைக்கும், வேலையில் கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இல்லை இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது. ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு வரீங்க, அந்த வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துனே இருந்ததுன்னா, அதாவது வேலை இருக்கா இல்லையா நிரந்தரப்படுத்துவீங்க. இப்போது கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, அந்த வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். வேலை ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். அந்த டைமில் ஒரு இன்க்ரிமெண்ட், அதாவது சம்பள உயர்வு, அது மட்டும் இல்லாமல் பணம் வரக்கூடிய இடத்துலேருந்து வரும். இப்போ வந்து கொடுத்த பணம் வரும். ஏன்னா ஜென்மராசிக்கு ராகு வருது, ஜென்மராசிக்கு குருவுடைய பார்வை இருக்குது, சிறப்பு. நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, சனி மகா தசையில் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போடுறது தான் நல்லது. சனி பகவான் தசை நடத்துது, 7 சனி வேற, பாத சனி, குடும்ப சனி, ஒரு குடும்பத்தை கெடுக்குன்னு சொல்லலாம், இல்லை குடும்பத்தை கொடுக்குன்னு சொல்லலாம், அது தசையை பொறுத்து. இந்த சனி பகவான் தசை நடத்தும் போது புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தை பொறுத்து எப்படி திருமணம் கூடி வரும் அப்படின்னாக்கா, ஒன்று 7ஆம் அதிபதியோட புத்தி நடக்கணும், உங்கள் ராசிக்கு இல்லை உங்கள் லக்னத்துக்கு. அப்படி இல்லை 7ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட புத்தி நடத்தணும், அதனோட சேர்ந்த கிரகங்களோட புத்தி நடத்தணும். குருவுடைய நட்சத்திரம் ஏறின கிரகத்தோட புத்தி நடத்துச்சுனாக்கா இந்த டைமில் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஏன்னா பாத சனியில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம், உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. இது வந்து முதல் சுற்று சனியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இப்போ 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, ஒரு 50 55 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க, சனி மகா தசை. உங்களுக்கு வந்து 2வது சுற்று சனி, இது வந்து பொங்கு சனி. ஆனால் சனி தசையில் 7 சனி வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்காது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் மறைமுக சுப தொடர்பில் இருக்கும் இந்த சனி பகவான். 3, 6, 10, 11 லக்னத்துக்கு சுப தொடர்பு, அப்படி இல்லைன்னா லக்னத்துக்கு வந்து யோகாதிபதியோடு சேர்ந்துருக்கிறது, யோகாதிபதியோட வீட்டில் இருக்கிறது, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறையாமல் இருக்கிறது, நல்ல ஆதிபத்தியம் வாங்கி நல்ல நட்சத்திரம் வாங்கி தசை நடத்தும். அது நல்ல பலன்களே கொடுத்து வரும் இந்த சனி மகா தசை.
ஆனால் 7.5 சனி வரும்போது அது கம்மியாக இருக்கும். சனி தசையில் 2020 சனி பகவான் 7.5 சனியாக ஆரம்பித்த காலத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதாவது வருமானம், வேலை, அப்படி இல்லை பிஸ்னஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இப்போ எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். அதுலேயே ஜென்ம சனியில் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் தொழிலெல்லாம் நிறைய பிரச்சனையை தான் கொடுத்துருக்கும். கொடுத்த பணம் வந்திருக்காது, வாங்கின பணத்தை கொடுத்துருக்க முடியாது, வருமானம் வந்திருக்காது. சுத்தமாக உங்களுக்கு பணம் தான் பிரச்சனையே. பணத்தில் எங்கெல்லாம் பணம் வருதோ அந்த இடத்த லாக் பண்ணி விட்டுருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 7.5 சனிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த சனி பகவான் 2 விதமாக பலன்களை கொடுக்கும். முதல் 9 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். முதல் 10 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். இது சனி பகவானுடைய காரகத்துவம், அதாவது மறைமுக சுப தொடர்பில் இருந்தால். ஆனால் 7.5 சனி வரும்போது நீங்கள் முன்னாடி கெடுக்கிற அமைப்பில் இருந்தாலும் சரி, நல்ல தசை நடக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சரி, பின்னாடி நல்ல அமைப்பில் நல்ல தசை நடத்தக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சரி, இல்லை கெடுபலன் செய்யக்கூடிய தசை நடத்தக்கூடிய டைமில் இருந்தாலும் சரி, 7.5 சனியில் கம்மி தான். அந்த அளவுக்கு பெருசாக வளர்ச்சிகளை எதிர்பார்க்க முடியாது. சென்ட்ரு பகுதி எப்படி நான் பிரித்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, இது எல்லாமே உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய புத்திகளாக வந்துடணும். அப்படி வந்தால் மட்டும்தான் பின்னாடி வரக்கூடிய 10 வருடத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பலன். அதாவது ஆவரேஜ் பலன் தான். அப்போ கூட 7.5 சனி முடியணும். 7.5 சனி முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பார்க்கலாம். ஆனால் இப்போ ஜென்ம சனியில் இருந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்காது. பாத சனியில் ஓரளவுக்கு தனியும். இப்போ பாத சனியில் கொடுக்குற கிரகம்தான் இந்த சனி பகவான். சனி தசையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். பெருசாக வந்த உடனே எல்லாத்தையும் பண்ணிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதத்துக்கு பிறகு வர வேண்டிய பணம் வரும். அப்படி இல்லைனாக்கா வேலையில் ஒரு சில மாற்றம், எம்ப்ளாயாக இருந்தால், நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, இல்லைனாக்கா தொழிலில் கொஞ்சம் ஏதோ ஒரு வருமானம் வர மாதிரி, திடீர் பண வரவு, திடீர் வளர்ச்சி, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு கடனை கொடுப்பீங்க, ஒரு வேலையை முடிப்பீங்க, ஒரு வேலையை தொடங்கலாம், ஒரு தொழில் தொடங்கலாம். இது மாதிரி சனி தசையில் கொடுத்துரும். அதாவது இந்த பாத சனியில் சனி பகவான் தசையில் கொடுத்துரும். சனி தசையில் பெரிய கவலைகள் வேண்டாம். இதன் பிறகு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போன பிறகு ஜென்ம ராசிக்கு ராகு வரார். வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்குது, சிறப்பு. அப்போது வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த ராகு பகவானால் நல்லது பண்ண முடியும். அப்போ நல்லா இருக்கின்ற பட்சத்தில் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பு. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் அது 7ஆம் இடத்துல சூரியனோட வீட்டில் உட்காருது. அது சூரியனை பொறுத்து, மாதக்கோள்கள் அதை பொறுத்தது. இருந்தாலும் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. குருவுடைய பார்வை இருக்குது ராசிக்கு, அதாவது ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய ராகு பகவானுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, நல்ல ஒரு மாற்றங்கள், மனசளவில் மாற்றங்கள், நல்ல ஒரு குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடக்கிறது. இது வரைக்கும் எதெல்லாம் தடங்கள் பண்ணிட்டு வந்ததோ, வீடு கட்டி நிற்கிறது, இல்லை தொழில் வளர்ச்சி இல்லாமல் தடங்களாகிறது, வேலை ரீதியாக குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள், இது எல்லாமே மாறும். இப்போ சனி தசை உங்களுக்கு ரொம்ப அவயோக தசையாக இருக்குது. 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சி தசை பண்ணுது, நிறைய கஷ்டத்தை கொடுக்குது. இது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு குலதெய்வ பூஜையை நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டே வாங்க. கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஆனால் குலதெய்வத்துக்கு போனால் சண்டை வந்துடும், கோயிலுக்கு போனால் சண்டை வரும், எந்த கோயிலுக்கு போனாலும் சண்டை வரும், போயிட்டு வந்த பிறகு சண்டை வரும், வீட்டில் நிம்மதி இருக்காது. இது மாதிரியான அமைப்புகளில் இருந்தீங்கன்னாக்கா குலதெய்வத்துக்கு விடாதீங்க. குலதெய்வம் தான் முக்கியம். அது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் இந்த சனி பகவான் நல்ல பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவன் கோயில், சிவன் அந்த பிரதோஷ வழிபாடு, இது தவிர்த்து வேறு எங்கே போனாலும் சரி கிரகங்களோட ஆதிக்கம் அங்கே இருக்கும். அதனால் சனி பகவான் தசையில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. நல்லா இருக்குது, நல்ல தசை நல்லபடியாக போயிட்டுருக்கு, சிறப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல, நல்லாவே போகும். நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் சனியுடைய தசையில் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார். சனி பகவான் தசையை பற்றி நிறைய பேசலாம். இதன் பிறகு போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் நான் நிறைய பதிவுகளை போடுறேன். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி தசை நடக்குது, எந்த வயது காலகட்டத்தில் நடந்தாலும் சரி, 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது,
ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.